என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க பையன் டான்ஸரா? ஆமாங்க. ஃபங்க்ஷனுக்கு நிறைய விஐபிலாம் வருவாங்க. ஒரு நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவன் கொஞ்சம் பிஸி, அவனை கேட்டு சொல்றேனே. இதெல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணணும் பண்ணணும். நான் ஒரு டைப்பான ஆளு, பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கச்சுக்காரன். டேய், இவன் கிட்ட பழகிறதும் நல்ல பாம்பு கிட்ட பழகிறதும் ஒண்ணுதான். இவன் சவகாசமே நமக்கு வேண்டானாலும் வலிய வலிய வந்துடுறான். ஏன்பா, ஒரு நல்ல விஷயம், மங்களகரமான விஷயம், அத அன்பா வந்து கூப்பிடுறத விட்டுட்டு என்னவோ அதட்டி சொல்லிட்டு போறான். நிச்சயமா சொல்றேன், இவன் ஒரு அரலூசா தான் இருப்பான். சந்துரு, பக்கத்தோட ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கான் போல் இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துரு. என்னைக்கு? என்னைக்குன்னு தெரியலையே. வர்ற 18 அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஆமா, மரக்கான பீச்ல இருக்கு. முடியாதுன்னு சொல்லிடுங்க. வாக்கு கொடுத்து யார கிட்ட கொடுத்தீங்க? அவங்களுக்காக நான் ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியுமா? ப்ரொடியூசர் திருப்பாச்சிக்காரர். அதுக்கு என்ன இப்போ? முன்னாடி எல்லாம் வெட்டுவானுங்க, இப்போ என்ன ஃபங்க்ஷன்? அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு சடங்கு பண்றாங்களாண்டா. பண்றேன்னு சொல்லுங்கப்பா. டேய், அதை விட என்ன கொல்றேன்னு சொல்றா பாட்டி. இவனை இப்படி போட்டு குழப்பறான். டேய், என்னடா நீங்க ஏதோ முக்கியமான ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியாது, அது இது நீங்க இப்ப முடியுங்கிறீங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய், அந்த ப்ரொடியூசர் திருப்பாச்சிக்காரன்டா. அவனுங்களை விடுறா, பக்கத்து வீட்டுக்காரங்கடா. அவங்களுக்கு பண்ணலாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆமா, அது அருவா, இது துப்பாக்கி. அவன் சொல்றது சரிதான். இருக்கு. ஒண்ணும் வர மாட்டேங்குது. மாப்பிள, ஐடியா வந்துருச்சு. இப்ப என்ன வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கு பாட்டு அவ்வளவுதானே? நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. டேய், இது கல்யாணமாகி எதுவுமே நடக்காம பொண்ணு ஏக்கத்துல பாடுற பாட்டுடா இது. அப்ப இந்த பாட்டு செட் ஆகுமா? எப்படி எப்படி நீ சமைஞ்சது எப்படி? அது இப்படி திங்க் பண்ணி பாட்டு எழுதுறான்னு சொன்னா எப்படி தூங்குறான் பாரு இவன. டேய், என்னடா இது? மச்சான், ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தெரியுது. நீ எப்படி டீப்பா திங்க் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சுத்து அப்படியே பெருத்து போயிட்டல நீ. மாமா, பாட்டி சொல்லி தட்டாரே வீசிடு எங்க? டேய், பாட்டிய பாட சொல்லலாமா? டேய், ஆமாடா, நல்ல ஐடியா. பாட்டியை பாட சொல்லிடுவோம். புரட்டி புரட்டி எடுக்கிறாளுங்களே, அத விடுறா. ஏடாச்சு உனக்கு? உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. யாரா உன்ன அடிச்சா? யாரா உன்ன அடிச்சா? யாரா உன்ன அடிச்சா? மச்சான், என்ன சட்டையில ரத்தமா இருக்கு? யாரோ அடிச்சது? மச்சான், நீ ஃப்ரெண்டுடா. யாரோ அடிச்சது? யாரோ அடிச்சது? ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்பான்டா அந்த குட்டி. எவன்டா அவன் அடிச்சது? சொல்றா 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 சொல்றா. டேய், எவன்டா உன்ன அடிச்சது? ஈரக்குள்ள தாங்கலடா. சொல்றா. டேய், சொல்றா. சொல்றா. டேய், கேக்குறத சொல்லு. நிறுத்துங்கடா. எதுக்குடா அந்த கொலவெறி? யாரோ அவன் அடிச்சது? யாரோ அவன் அடிச்சது? டேய், போடுங்கடா. இதுக்கு மேல உத வாங்குறதுக்கு இந்த உடம்புல ஏரியா கிடையாது. இதுக்கு அடிச்சவளே பரவாயில்ல. பாசம், பாசத்தையாடா காட்டீங்க நீங்க. வாங்கடா. இதுக்கு தான்டா வேண்டுக்கா உதவி பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கடா நீங்க. மச்சான், ரிகர்சல் வாடா. மூஞ்ச பேத்துட்டு ரிகர்சலா? ஒட்டு போட்டுக்கிட்டு வாடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு பழைய ஞாபகம் தான் வருதுடா. என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா? என் பேரனையும் சேர்த்து. பெருசு பாட்டு தான் பழசு, ஆட்டம் புதுசு. எங்களோட போட்டி போட்டு ஆட முடியுமா உன்னால? அட்லீஸ்ட் கூட ஆடுவியா நீ? அப்படியே ஆடிட்டாலும் அடுத்தது 108 தான்யா. படுபாவி சண்டாளா, என் பேரனே என்ன மரியாதையை ராமையான்னு கூப்பிடுறான். நீ இந்த பெருசனை கிண்டல் பண்றியா? இத தாண்டி வந்த தொலைச்சுடுவேன், தொலைச்சு. இப்ப எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த விஷ பரீட்சையில இறங்க நாங்க விரும்பல. மாப்பிள, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவமானப்படுத்தி அனுப்பிச்ச கும்பல் தான்டா இவங்க. இவனுங்களை கிட்டேயே சேர்க்க கூடாதா?
மச்சான் சேர்த்துக்கலாம்டா. அட போங்கடா, நீங்க என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்கறது? இப்ப நானும் என் பேராண்டி ஆடுறோம், வேடிக்கை பாருங்கடா. டேய் பேராண்டி குத்துறா. அலேக் 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 அலேக். ஜுபுக்கு ஜுசிபி வேடிக்கை பாருடா. இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுது இந்த கிழம். சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும். அதுக்குதான் வயசை பார்த்து தப்பா இடப்படக்கூடாதுன்னு சொல்றது. டேய் என்ன மட்டும் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்கல என்ன பண்ணுவேன்? கிச்சா பண்ணிடுவேன். தம்பியை காக்கா பிடிச்சாதான் அக்காவை கரெக்ட் பண்ண முடியும். டேய் பையா இங்க வாடா. எதுக்கு? வாடா இங்க. என்ன உன் பேர் என்னடா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சும்மா தான்டா. நீ எதுக்கு கேக்குறன்னு எனக்கு தெரியும்டி. உன்ன மாதிரி வயசு பசங்க என்ன மாதிரி சின்ன பசங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க அக்காவுக்கு நூல் விட தானே போறீங்க. இருடி எங்க அப்பாட்ட சொல்றேன். என்ன மன்னிச்சிடுறா. சாரிடா. நீ என்னதான் தலையில நின்னாலும் உனக்கு வைக்கிற ஆப்பு ஆப்பு தாண்டி. உடா கோல் முடிக்க பிறந்தவனே. உள்ள மோசமானவனா இருக்கா? டேய் கிச்சு இப்ப என்னடா சிரிப்பு? ஒண்ணு இல்ல ரம்யா, பக்கத்து வீட்டு சந்திரன் இருக்குதுல்ல, அது என் பேரை கேட்டுச்சு. அதுக்கு நான் சொன்னேன், ஓய் என்ன காக்கா பிடிச்சி எங்க அக்காக்கு நூல் விடலான்னு பாக்குறியா? இருடா அவனை போட்டு கொடுக்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான் துடியக்கான ஓடிச்சு ரம்யா. என்னடா போட்டு கொடுக்க போறியா? சாச்சே, நாளைக்கு இதே சூழ்நிலை எனக்கு வரும்ல. என்ன மாமா என்ன கண்டு வெக்கப்படுற? ஏய் இறங்கடி கீழே. மச்சான் இருடா நானும் வரேன். ஏன் அவன் கூட போய் உதவ வாங்குறதுக்கா? டேய் கொஞ்ச நாள் அவனை கவனிச்சியா? அவன் போக்கே சரியில்லடா. எவ்வளவோ ஒருத்திக்கிட்ட செமுத்தியா வாங்கிட்டு அதோட வரப்போறான். உனக்கு ஏடா இப்படி பேய் இறங்க மாதிரி இருக்க? நீயா? நீயா? என்னாச்சு இவனுக்கு? ஏதாவது காத்து கருப்பு பிடிச்சிருக்குமோ? பாட்டி காத்து கருப்பு இல்ல, உருண்டை வேலை செய்யுது. படி. அவன் அப்பங்கிட்ட சொல்லி வேப்பல அடிக்க